கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 40 4 அரசகுமாரர் கதை. அதன் தொடர்ச்சி. முன்பொரு சமயம் கீசகபுரம் என்னும் நகரத்தில் சாதாரணன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான். அவன் சதா சர்வ காலமும் அந்தப்புரத்திலுள்ள தன் மனைவியோடு கூடி மகிழ்ந்திருப்பதிலேயே பெரிதும் நாட்டம் கொண்டவனாக இருந்தான். ஒரு நாள் சிறந்த தவசீலரான வசிஷ்ட முனிவர் அந்த அரசனுடைய அரண்மனைக்கு வந்து அதன் வாயிலிலேயே சில நாழிகை வரையிலும் காத்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு தன் அந்தப்புரத்திலிருந்து தன் மனைவியோடு வெளியே வந்த அரசன் அங்கு வசிஷ்ட முனிவரை கண்டதும் அவரை வணங்கி வழிபட்டு அவர் எதிரே வினயத்துடன் நின்றான். அப்போது அவனை வசிஷ்ட முனிவர் அடங்கா கோபத்துடன், அடே மூட மன்னனே, நான் இங்கே உன் அரண்மனை வாசலில் வந்து 2-3 நாழிகைகளாக காத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ உன் மனைவியோடு அரண்மனை அந்தப்புரத்தில் கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னை நீ வேண்டுமென்றே வெளியே நிற்க வைத்து காக்க வைத்ததால் நீ உன் மனைவியோடு காட்டில் சஞ்சரித்து வேடத்தன்மையோடு அலைவாயாக. மேலும் உன்னுடைய அரசாட்சி பொறுப்பில் இருக்கும் இந்த நகரத்தில் வசித்து வரும் ஜனங்கள் அனைவரும் மிருகங்களாகவும் பட்சிகளாகவும் ஆக கடவார்களாக. இந்த நகரமும் மிக பயங்கரத்தன்மை வாய்ந்த கானகமாக மாறக் கடவது என்று சபித்துவிட்டு தன் ஆசிரமத்தை நோக்கி சென்று விட்டார். அம்முனிவரின் சாபப்படியே அங்கிருந்தவை எல்லாம் ஆகிவிட்டன. அரசனும் தன் மனைவியோடு வேடனை போன்ற வடிவத்தில் காட்டில் அலைந்து திரிந்து வந்தான். இப்படி இருந்து வரும்போது ஒரு நாள் அந்த காட்டிற்கு திருநபிந்து என்னும் முனிவர் ஒருவர் வந்தார். அவரை வரவேற்று வணங்கிய அரசன் அவரிடம் தன் துயரமான வரலாற்றை பற்றி கூறினான். அதை கேட்டதும் அம்முனிவர் தம் மனதில் சிவ புண்ணியத்தை பற்றி எண்ணியவராய் அந்த வேடனை நோக்கி, இந்த கானகத்தில் சிவபெருமானுக்கு பிரியமான சிவாலயம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு வேடன், சுவாமி, இதோ இங்கே அருகிலேயே அதி சிறப்பு வாய்ந்த பிரம்மேஸ்வரம் என்ற ஓர் ஆலயம் இருக்கிறது என்று கூறினான். உடனே முனிவர் அவ்விருவரையும் நோக்கி, இந்த சிவாலயத்திலுள்ள புல், சருகு, கொடி முதலானவற்றை நீங்கள் இருவருமாக சேர்ந்து பிடுங்கி எடுத்து அப்புறப்படுத்தி பார்வதி பரமேஸ்வரரை வலம் வந்து வணங்கி இந்த ஆலயத்திலேயே எப்போதும் வசித்து வாருங்கள். ஈஸ்வரனான அந்த கடவுளே உங்களை விரைவில் காப்பாற்றுவராக என்று கூறிவிட்டு தம் ஆசிரமத்திற்கு சென்று விட்டார். தம்பதிகள் இருவரும் முனிவரின் வார்த்தையை சிரமேற்கொண்டு அதன்படியே செய்து வரலானார்கள். இப்படி 11 நாட்கள் சென்றன. அப்போது வியக்கத்தகுந்த விதமாக அந்த காடு மறுபடியும் முன் போலவே நகரமாகி விட்டது. அங்கே மிருகங்களாகவும் பட்சிகளாகவும் உருமாறியிருந்த குடிமக்கள் அனைவரும் மறுபடியும் முன் போலவே மனிதர்களாகவே மாறிவிட்டார்கள். அரசனும் அவன் மனைவியும் அரசத்தன்மையை அடைந்து முன் போலவே மகிழ்ச்சியுடன் அரசாட்சியை நிர்வகித்து வரலானார்கள். சிவ புண்ணியத்தின் மகிமையால்தான் தனக்கு இத்தகைய பாக்கியங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை அறிந்து கொண்ட அரசனும் அன்றைய தினத்திலிருந்து சிவ புண்ணியத்தை அதிகமாக செய்து வரலானார். இப்படி நீண்ட காலம் மன நிறைவுடன் வாழ்ந்து வந்த அவன் இறுதியில்
தன் மனைவியோடு சிவ சாயுஜ்யத்தை அடைந்தான். இவ்வாறாக சிவ புண்ணியத்தின் மகிமையைப் பற்றி விளக்கும் கதையொன்றை கூறி முடித்த அகஸ்திய முனிவர், ஆகையால் அரச குமாரர்களே, நீங்களும் பரமாத்மாவாகிய சிவசங்கரருடைய புண்ணியங்களை மிகுதியாகச் செய்து சிவபிரானுடைய கட்டளையினால் அரசு, ஐஸ்வர்யம், வடிவம் முதலானவற்றை அடைந்து மகிழ்ச்சியாக இருந்து வாருங்கள் என்று கூறினார். அதைக் கேட்டதும் அரச குமாரர்கள் நால்வரும் தங்கள் மனைவிகளோடு சேர்ந்து மீண்டும் அவரை கும்பிட்டு வணங்கி, சுவாமி, சிறப்பு வாய்ந்த அந்த சிவ புண்ணியத்தை எப்படி செய்ய வேண்டும், அதையும் தாங்கள் எங்களுக்கு கூறியருள வேண்டும் என்று கேட்டார்கள். அதே சமயத்தில் சிவபிரானிடத்தில் அளவு கடந்த பக்தி வைத்திருக்கும் சிவபக்தர் ஒருவர் அங்கு வந்தார். அவர் அங்குள்ள அம்ருதேஸ்வரர் என்ற ஒரு சிவலிங்கத்தை பூஜித்து வணங்கி வருபவர். அந்த சிவபக்தரை நோக்கி அகஸ்திய முனிவர், சிவபக்தரே, நீங்கள் புஷ்பகிரி வம்சத்தில் அவதரித்தவரான சிறப்பு வாய்ந்த லோக குருவல்லவா? இதோ துர்பாக்கியசாலிகளான இந்த அரச குமாரர்களை நீங்கள் உங்கள் சிஷ்யர்களாக ஆக்கிக்கொண்டு நீங்கள் சதா காலமும் வணங்கி வழிபடும் ஸ்ரீ அம்ருதேஸ்வரரை இவர்களும் வணங்கி துதித்து அப்பெருமானுக்கு சேவைகள் செய்யும்படியாக செய்ய வேண்டும். இவர்களுடைய துக்கங்களை மாற்றி இவர்களுக்கு சுகமான வாழ்க்கையை கொடுப்பது உங்கள் கடமையாகும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கைலாசத்தை நோக்கி சென்று விட்டார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.